ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமோனே தீதை நீக்கும் கந்தவளே தடுத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த காணொலியை காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளாக ஜோதிடம் சார்ந்த அந்த ஜோதிடத்தில் புலிப்பாணி 300 என்று பாடலில் உள்ள நூலில் உள்ள பாடல்களை தொகுத்து வழங்கி வருகிறோம். அந்த பாடலில் தற்போது 29வது பாடல் விருச்சிக இலக்கணத்துக்கு பாதகத்தை தரும் கிரகத்தினுடைய தசாபுத்தி எது என்ற பதிவை தரும் பாடலாக அமைந்து விடுகிறது. இந்த பாடல் விருச்சிக இலக்கணத்திற்கு காலபுருஷனுக்கு 1-8க்குரிய செவ்வாயினுடைய வீடுகளான மேசம் விருச்சிகத்தில் 2வது வீடாக வரும் விருச்சிகத்தில் இந்த விருச்சிகத்திற்கு எந்த கிரக தசாபுத்தி பலமான பாதகத்தை தருகிறது என்ற தகவலை இந்த பாடலில் தெரிவித்துள்ளார். தெரிவித்தேன் தேனில்லம் ஜென்மம் தோன்ற செலுமதியும் கோணத்தில் சேரன் என்று அறிவித்தேன் அகம்பொருளும் அடிமை செம்பொன் அப்பனே சிக்குமடா அவனியில் வாழ்வான் அறிவித்தேன் கேந்திரமும் கூடாதப்பா மறையவனே கொடும்பலனை குறித்து சொல்லும் தெரிவித்தேன் போகருட கடாட்சத்தாளே தேர்ந்து நீ புலிப்பாணி நூலை பாரே என்று கூறியுள்ளார். இந்த லக்கணத்திற்கு 9ஆம் இடம் ஸ்திர லக்கணமான விருச்சிகத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்துக்குரிய சந்திரன் திரிகோணத்திலிருந்து தசாபுத்தியை நடத்தும் காலம் யோகத்தை தருகிறது என்று சொல்லியுள்ளார். பொருளாதார ரீதியாக யோகத்தை தருகிறதே ஒழிய உறவுகளிலிருந்து பலமான கசப்பையும் சங்கடத்தையும் பாதிப்பையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் தாய் தந்தை இருவருக்கும் இந்த குழந்தை பலமான பாதகமாக அமைந்து விடுகிறது. அல்லது தாய்க்கு ஒரு கொடுமையான மாமியார் தருவதை விட அதிகமான டார்ச்சர்களை தருவதை இந்த விருச்சிக லக்கணத்தார் தருவதை காண முடிகிறது. அந்த கொடுமைகளையும் சிரமங்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாய் முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்வது என்பது இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று நான் கருதுகிறேன். ஆக கேந்திரத்தில் இருப்பது பலமான பாதகத்தையும் அவமானத்தையும் பூர்வீக சொத்தின் இழப்புகளையும் தந்தையின் உறவுகளையும் தாயின் கசப்புகளையும் அள்ளி திழித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அல்லது தாயை ஒத்த வயது உள்ள அனைத்து பெண்களையும் அத்தை மாமா மனைவி இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளிலிருந்து பலமான கசப்பையும் சங்கடத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து தனுசு லக்கணம் காலபுருஷ லக்கணத்துக்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடமான தனுசு மீனத்துக்குரிய குரு. இந்த குருவுக்கு 2 ஸ்தானங்களில் முதலில் வருவது இந்த தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணம் என்பது மிகப்பெரிய செல்வாக்கையும் கௌரவத்தையும் பலமான விடாமுயற்சியும் தந்து பொருள் சேர்ப்பதை அடையாளம் காட்டுகிறது. பாருங்கள் நண்பர்களே, வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். பாரப்பா வில்லவனில் உதித்த பேருக்கு பகர்வேன் புந்தியுமே பகையுமாவார் சீரப்பா சென்னல் விளை பூமி தோப்பும் சிவசிவா செம்பொன்னும் சேதமாகும் நேரப்பா நெடுமையாலும் கோணமேற நீநிலத்தில் பேர் விளங்கும் நிதியுமுள்ளோன் ஆரப்பா போகருட கடாட்சத்தாளே அப்பனே புலிப்பாணி பாடினேனே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த லக்கணத்திற்கு தனுசு லக்கணம் என்ற இந்த சிறப்பான குருவினுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடமும் 10ஆம் இடமான 2 கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன். இதில் புதன் முதல் வீடான மிதுனம் 2ஆம் வீடான கன்னி. இந்த 2 லக்கணத்துக்குரிய புதன் குருவுக்கு பலமான எதிரி பகை. அதே சமயத்தில் பாதகஸ்தானாதிபதி. இவர்
இந்த தனுசு லக்கணத்திற்கு எங்கு நின்று தசாபுத்தியை நடத்தினாலுமே கடன், நோய், வழக்கு, தோல் நோய்களை தருவதில் முதன்மை வகிக்கிறார் என்பது நடைமுறை அனுபவம். இதில் கேந்திரத்திலிருந்து தசாபுத்தியை நடத்துவது கொடுமையிலும் கொடுமை என்று பாடலும் சொல்லுகிறது, நடைமுறையிலும் ஒத்துப்போகிறது. இதில் தாய்மாமன் உறவுகளை ஆரம்பத்தில் யோகத்தை தருவதாக அமைந்தாலுமே கூட காலப்போக்கில் பலமான இழப்பையும் கஷ்டத்தையும் ஜீரணித்து கொள்ள முடியாத அவமானங்களையும் தருவதை நடைமுறையில் காண முடிகிறது. இதில் திரிகோணத்தில் இருக்க அந்த ஜாதகர் அந்த புதன் திசையில் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியில் சென்றவர்கள் அனைவரும் மிகப்பெரிய யோகத்தை எட்டியுள்ளார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இவர்களுக்கு, இந்த தனுசு லக்கணத்துக்காரர்களுக்கு எந்த கிரகம் எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் மனைவியினால் வரக்கூடிய சிரமங்களையும் துன்பங்களையும் குறைத்து கொள்வது என்பது மௌனம் ஒன்றே சாலச் சிறந்தது என்று நடைமுறையில் உணர்ந்திருக்கிறேன். உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள் நண்பர்களே. அடுத்து மகர லக்கணம். இந்த மகர லக்கணத்திற்கு பலமான பாதகத்தை தரும் கிரகத்தின் தசாபுத்தி எவை என்று பார்க்கும் பொழுது அந்த பாடல், அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு, அப்பனே மகரத்தில் உதித்த பேருக்கு திறந்திட்டேன் திரவியமும் மனையும் சேதம், தேசமால் அரசனுடைய பகையுண்டாகும், மறைந்திட்டேன் கொடுஞ்செய்யும் கோணமேற, கோவேறு கழுதிகளும் காவல் மெத்த, புறந்திட்டேன் போகருட கடாட்சத்தாளே, பதியறிந்து புவியோர்க்கு பாடினேனே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த மகர லக்கணம் என்பது லக்கணத்தில் உதித்தவர்களுக்கு அனைவர்களுக்குமே வாழ்நாள் முழுவதும் வாய்ப்புகள் தேடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த வாய்ப்பில் சரியான வாய்ப்பு இது, தவறான வாய்ப்பு என்று உணர்ந்து பகுத்து பார்த்து அந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் மிகப்பெரிய யோகத்தை சந்தித்து விடுகிறார். அப்படிப்பட்ட மகர லக்கணத்திற்கு சே என்று செவ்வாய் தரும் அவலங்கள் என்பது மிக மிக கொடியதாக இருக்கிறது. இந்த செவ்வாய் கோணத்தில் இருக்க நன்று என்று கூறியுள்ளார். அந்த கோணத்தில் இருந்தாலுமே கூட தாய் தந்தை உறவுகளில் கசப்பை தராமல் போவதில்லை. நிலம் சார்ந்த விஷயங்கள், சகோதரன் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக இளைய சகோதரன் சார்ந்த விஷயங்கள் பலமான பாதகத்தையும், மூத்த சகோதரர் விஷயத்தில் பலமான இழப்புகளையும் தருவது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மேலும் இந்த மகர லக்கணத்திற்கு அளிப்பதையும் ஆக்குவதையும் அந்த ஜாதகரே பெறுகிறார் என்பது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த நடைமுறையில் ஒத்துப்போகக்கூடிய விஷயம், மகர லக்கணத்திற்கு 2ஆம் இடமே சர லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் மாரகம் என்பதால் இவர்களுடைய அந்திம கால முடிவுகளை சில நேரத்தில் இவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து கும்பலக்கணம். பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு, பாங்கான கும்பத்தில் உதித்தவர்க்கு ஆடினேன் அசுரகுரு கோணமேற, அப்பனே உப்பரிகை மேடை கொண்டு தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி, திடமாக சேருமுடா செல்வமுள்ளோன், கூடினேன் கேந்திரமும் நட்புமே, கொற்றவனே துற்பலனை கூறுவாயே என்று பாடலை முடித்துள்ளார். சனியின் 2 வீடுகளான மகரம் கும்பத்தில் இது மகர லக்கணம், கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணம் காலபுருஷனுக்கு 11வது லக்கணமாக அமைந்து விடுகிறது. இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுயநலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தாயினுடைய ஈடுபாடும் அனுசரணையும் அரவணைப்பையும் அதிகமாக விரும்புகிறார்கள். அது நிறைய நேரத்தில் கிடைக்கிறது. சில நேரத்தங்கள் தவிர்க்க முடியாமல் பகையாக மாறுவதையும் காண முடிகிறது. இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்துக்குரிய சுக்கிரனுடைய தசாபதி வரும் காலம் பலமான அவமானத்தையும் இழப்புக்களையும் தந்துவிடுகிறது என்றாலுமே கூட இவர்கள் கடனை உடனே வாங்கி வீடு சார்ந்த விஷயத்தில் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் பலமான செல்வாக்கை இந்த உலகிற்கு காட்டிக்கொள்வதற்காக கடன் அப்படி இப்படி என்று பலமான பாதகத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். இது இந்த லக்கணத்தில் உதித்தவருக்கு குழந்தைகள் சிறப்பாக வாழ்கிறார்களே ஒழிய இவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து முடிவு காலம் வரை உழைப்பு ஒன்றை தவிர வேறு எதையும் கவனிக்காமல் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து மீனலக்கணம்.
கூரேணி மீனத்தில் குலவி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளியாக ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேதம் அப்பனே அங்கத்தில் மச்சமுண்டு பாரப்பா கோணத்தில் உதித்தபேர்க்கு பகர்வாய் நற்பலனை அறிந்து நீதான் ஏரேணி போகருட கடாட்சத்தாளே யமலோகம் சேர்வநாடா எம்பினேனே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த காலபுருஷ லக்கணத்துக்கு 9, 12க்கு உரிய குருவின் வீடான 2வது வீடு மீனலக்கணம். இந்த மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் சுக்கிரனும் கொடுமையான பலன்களை தருகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த சுக்கிரனுடைய தசாபுத்தியும் புதனுடைய தசாபுத்தியும் வரும் காலத்தில் இவர்களுக்கு செல்வம் சேருவதை ஒன்றும் தடுப்பதில்லை. இதில் குரு நீச்சமாக இருந்து இந்த புதனுடைய திசையும் சுக்கிரனுடைய திசையும் வரும் பட்சத்தில் பலமான அசிங்கத்தையும் கேவலத்தையும் தந்து விடுகிறார்கள். அதே சமயத்தில் சில நேரத்தில் தற்கொலைக்கும் கொண்டு செல்வதை நடைமுறையில் காண முடிகிறது. எந்த அளவுக்கு தாய் மாமன் உறவும் மாமன் மைத்துனர் உறவும் மனைவியினுடைய உறவும் யோகத்தை தருகிறதோ அதே அளவுக்கு அந்திம காலத்தில் அசிங்கத்தையும் கேவலத்தையும் தந்து ஒரு வருத்தப்படும்படியான இறப்பை அல்லது முடிவை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே, மீண்டும் நாளை குளிகன் சார்ந்த தகவலை முழுமையாக பாடல்களாக தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வாராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.